இன்னைக்கு வந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா, ஏதாவது ஒரு பிசினஸ்லயோ, ஒரு படிப்புலாம் பண்ணணும் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா, நீங்க ஒரு நாசால போய் விஞ்ஞானியா இருக்கணும். இல்ல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கணும். அவ்ளோ அறிவாளியா இருக்கணும். ஈவன் ஒரு கலெக்டருக்கே ஒரு ரூ. 2,00,000 மேல சம்பளம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ ம். காம்படிஷன். ஒரு நல்ல டாக்டர் எடுத்துட்டீங்கன்னா, ரூ. 10,00,000 மேல சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா. அவரு ஒரு ₹1,00,00,000 ஆப்பரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. அப்போ ஒரு ஹீரோக்கு நீங்க 1,00,00,000 குடுக்குறீங்கன்னா, அது தகுதி இல்லாத சம்பளம். ஓகே. அது எங்கேருந்து அந்த சம்பளம் எங்கேருந்து வருது? சிம்பிளா கேட்கிறேன். அது வந்து ஒரு ரசிகனோட பாக்கெட்ல இருந்து திருடுறாங்க. அப்ப அந்த நடிகர்களுக்கு இவ்ளோ கோடி சம்பளம் குடுக்கறத வந்து நீங்க வொர்த் இல்ல அப்படின்னு வந்து சொல்றீங்க. சுரண்டல்ன்னு நான் சொல்றேன் நானு. ஓகே. திருட்டு, கொள்ளைன்னு நான் நேரடியா சொல்றேன் நானு. இது நீங்க வந்து பூசிலாம் மொழுக வேணாம். ஓப்பனா பேசுவோம். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு தியேட்டர் டிக்கெட் எவ்வளவு? 120லேருந்து 150 120 வரைக்கும். வைங்க. 120க்கு எத்தன கிலோ அரிசி வாங்கலாம்? ஒரு நல்ல அரிசி 2 கிலோ வாங்கலாம். ம். ஒரு அரிசி நல்லா இல்லைன்னா, அந்த அந்த கடைக்காரன்ட்ட போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்ட போடுவோம், கேட்போம். அந்த கடைக்காரன் அந்த கொண்டு வந்து வச்சவன்ட்ட என்ன சொல்லுவான்? ஆ. டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட. அவன்கிட்டயும் சண்ட அவன் போடுவாரு. சண்ட போடுவான். அடுத்த தடவ சரி அத உருவாக்குன விவசாயிட்ட என்ன பண்ணுவான்? கேள்விகள் கேட்க மாட்டாங்க. தூக்கி எறிஞ்சிருவானா இல்ல என்னடா இது வந்து தப்பான அரிசிய குடுக்குறேன்னு. ம். ஆனா ஆடியன்ஸே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு படம் சரியில்ல. ரூ. 120 நான் குடுத்து பார்க்குறேன். அதுக்கு ஒர்த் இல்ல. அப்டின்னா அந்த ஹீரோ தான் அந்த கதைய செலக்ட் பண்றாங்க. ம். டைரக்டர் கிடையாது. அந்த ஹீரோட்ட வந்து உன் படத்த நான் பார்த்தேன். ரூ. 120 எனக்கு வேஸ்ட்டு. என் டைம் வேஸ்ட்டு, என் மணி வேஸ்ட்டு. எனக்கு ரீஃபண்ட் பண்ணுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா இங்க ரசிகனே தப்பா இருக்கான்.